கள்ளழகருக்கு அணிவிக்கக்கூடிய ஆடையில இருக்கிற ரகசியமும் விசேஷமும் உங்களுக்கு தெரியுமா? கள்ளழகரோட ஆடைகளும் ஆபரணங்களும் ஒரு மரப்பெட்டியில தான் இருக்குமா. அழகருக்கான மரப்பெட்டியில பச்சை, மஞ்சள், சிவப்பு, ஊதா, வெண்மைன்னு இந்த நிறங்கள்லாம் பட்டாடைகள் இருக்குமா. சித்திரை திருவிழாவுக்குலாம் முன்னாடி அழகர் கோயிலோட தலைமை பட்டர் என்ன செய்வார்னா, அந்த மரப்பெட்டிக்குள்ள கைய விட்டு ஒரு ஆடையை எடுப்பாராம். அவரு எடுக்கக்கூடிய ஆடை என்ன நிறத்துல இருக்கோ அந்த ஆடையை தான் கள்ளழகர் உடுத்தி ஆற்றுல இறங்குவாராம். அதனாலேயே அழகர் அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடைகள்ல பல விசேஷமும் ரகசியங்களும் அடங்கியிருக்கு. உதாரணத்துக்கு பச்சை பட்டு உடுத்தி இறங்குறாருன்னா அந்த ஆண்டே செழுமையான ஆண்டா, எல்லாத்துக்குமே செல்வ செழிப்பான ஆண்டா அமையுமா. ஒருவேளை அழகர் சிவப்பு பட்டு உடுத்தி இருந்தார்னா அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது, அமைதி இருக்காது, பேரழிவு ஏற்படும் ஒரு நம்பிக்கை. வெள்ளை அல்லது ஊதா நிறத்துல பட்டு கட்டி வந்தா நாடு நடுநிலைமையில இருக்குன்னு, மஞ்சள் பட்டு கட்டி இறங்குனா அந்த வருடம் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கணும் நம்பிக்கை இருந்துட்டு